சக்தியின் வடிவமாக பல்லாயிர ஆண்டுகளுக்கு முன்பாக கலியுகம் துவாபார திரேதா யுகத்திற்கு முன்பாக மணியுகத்தை ஆட்சி செய்து வந்த ஏக ஜோதிதான் ஆதிசக்தியாகும். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வமான அங்காள பரமேஸ்வரி பற்றிதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சக்தியின் மணி மந்திரத்தால் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளால் ஆகிய 5 தொழில்களும் முறையாக பிரம்மா, விஷ்ணு, உருத்தத்திரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 தெய்வங்களை படைத்தது ஆதிசக்தியாகும். இதன் மூலம் சிவன், விஷ்ணு, பிரம்மா என்ற மும்மூர்த்திகளும் 5 வித அனைத்து செயல்களையும் செய்வதற்குரிய சக்திகளான இச்சா சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி என்ற 3 சக்திகளும் மும்மூர்த்திகளாகவும், வலது பக்கம் ஆண் என்றும் இடது பாகம் பெண் என்றுமாகி இரண்டும் இணையும் போது உண்டான பஞ்சபூதங்களே பலவகை உருவங்களில் உலகெங்கும் நிறைந்ததாகவும், சிவனுக்கு ஈஸ்வரியும், விஷ்ணுவுக்கு லக்ஷ்மியும், பிரம்மாவுக்கு சரஸ்வதியும் சக்தி துணைவியாக அமைந்தனர். படைப்பு தொழிலான பிரம்மா தனக்கு உதவியாக இருக்க 10 பிரஜாதிபதிகளை படைத்தார். இவர்களில் முக்கியமானவர் தக்கன். ஏக சக்கரவர்த்தியான தக்கன் கோடான கோடி உயிர்களையும் முனிவர்களையும் படைத்தார். மேலும் 60 அழகு பெண்களை படைத்து தேவர்களும் மனம் முடித்தும், இந்த வகையில் ஆதி பராசக்தியின் அம்சமாக விளங்கிய தாட்சாயினி என்ற பெண்ணை பரமசிவனுக்கு மனம் முடித்தார். சிவனுக்கே மாமனாராகிவிட்ட தக்கன் பேராற்றலை பெற விரும்பி மகாயாகம் நடத்தினார். அந்த யாகத்திற்கு சிவபெருமானை அழைக்கவில்லை. ஆணவம் கொண்ட தந்தை தக்கனை அடக்க தாட்சாயினி சிவன் தடுத்தும் கேளாமல் சக்தி அம்சத்தை சிவனிடம் நிலையாக நிறுத்திவிட்டு மாய உருவில் தாட்சாயினி தக்கன் யாகத்திற்கு சென்றாள். சிவனை அழைக்காத தவற்றை சுட்டிக்காட்டிய தாட்சாயினியை தக்கன் பழித்து பேசி அவமானப்படுத்தினான். தக்கனின் மமதை, திமிர், ஆணவம் கண்டு ஆவேசம் கொண்ட மாயையான தாட்சாயினி அகோர உருவம் கொண்டு ஆங்கார சக்தியாகி தக்கனையும் யாகத்தையும் அழித்தாள். பின்னர் தாட்சாயினியின் பூத உடல் யாகத்தில் வீழ்ந்து கருகி அழிந்தது. உருவமற்ற அவதாரமாக நிலைத்து நின்றது சக்தியின் அம்சம். இதை அறிந்த சிவபெருமான் பெரும் கோபம் கொண்டு தாட்சாயினியின் கருகிய உடலை எடுத்து தன் தோள் மேல் போட்டுக்கொண்டு ஆவேசத்தில் ஆங்கார நடனம் ஆடினார். அவ்வாறு ஆடும்போது தாட்சாயினியின் உடல் உறுப்புகள் அகிலமெங்கும் வீழ்ந்தன. சிதைந்து வீழ்ந்த இடங்களே தற்போது நாம் வணங்கும் மகிமை மிக்க சக்தி பீடங்களாக உள்ளன. இப்படி உருவமற்ற அங்காளியாக ஆவேசம் கொண்டு அங்காளி சக்தி சிவபெருமானிடம் விட்டு வந்த ஆதிசக்தியின் அம்சத்துடன் இணைவதற்காகவே பர்வதராஜன் மகளாக பிறந்து பார்வதி என்ற பெயரோடு வளர்ந்து பின்னர் பரமேஸ்வரனையே மணந்தார். பார்வதி மூலம் 5